ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பனானா வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1.5 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நம்ம அதை போய் பொடிச்சிட்டு வந்துடுவோம். இன்னொரு கடாயில் நான் நெய் ஊற்றிருக்கேன், அடுப்பத்தை வச்சுருக்கேன். அதில் முந்திரியை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்தளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணோன்னா அது கூட திராட்சை ஆட் பண்ணிப்போம். அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்தளவுக்கு பொரிஞ்சு வந்தோன்னா அது கூட தேங்காய் ஆட் பண்ணிப்போம். தேங்காய் கூட நான் ஏலக்காய் போட்டு அடிச்சிருக்கேன். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சர்க்கரை நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் அது கூட நம்ம ஆட் பண்ணிடுவோம். இப்போ அவ்வளோதான், வணக்கிட்டோம். இனி இதை இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். அதே கடாயில் நான் நெய் ஊற்றிருக்கேன். பனானாவை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம அது கூட போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுவோம். பனானா கொஞ்சம் மசிஞ்சு வரணும், அதுக்காக தான். இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்தோன்னா அதையும் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். இங்கே மறுபடியும் நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 2.5 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். 2 முட்டை ஊற்றணும். அதோட கொஞ்சமாக பால் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ். இதை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்ததை நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ நம்ம கிளறி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரம் நான் எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்தில் நான் நெய் தடவி இருக்கேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் இது கூட ஊற்றி ஆட் பண்ணிக்குவோம். நீங்கள் ஒரு தோசைக்கல் வச்சுருந்தீங்கன்னா, வேஸ்ட்டு தோசைக்கல் எதை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அதையும் வச்சுருங்க. அடுப்பத்தை வச்சு நான் அதை வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து இப்போ தோசைக்கல் மேலே நம்ம வைக்க போகிறோம். தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு வேக விடுவோம். பாருங்கள், இந்தளவுக்கு நான் வெந்தோன்னா அது மேலே நான் கொஞ்சமாக தேங்காவெலாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை சும்மா கார்லிக் பண்ணுறதுக்காக. இப்போ அதையும் கொஞ்சம் போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடுவோம். நான் வெந்ததை எடுத்து இன்னொரு தோசைக்கல் வச்சு அதில் நான் இதை எடுத்து போட்டு நெய் ஊற்றி இப்போ அதை நம்ம கிளறுவோம். கொஞ்சம் இது கேட்கும் போதெல்லாம் வராது, அதனால தான் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி பொடிச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. டேஸ்ட்டான செமையாக இருக்கும். நான் அதை இறக்கிட்டேன். இறக்கி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். அவ்வளோதான் காய்ஸ். நான் இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வாவ், செமையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.